சுத்தி உங்களுக்கு ஒரு 300 வீடு இருக்கு. நம்ம இடம்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு வீடியோவே காட்டுற பாருங்க. 300 வீடு கிட்ட கட்டி வச்சிருக்காங்க. இது வந்து நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப்புங்க. இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே பாத்தீங்கன்னா டேசி கேஃபே இருக்கு. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ல பாத்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இருக்கு. உங்க கையில 3 லட்சம் ரூபாய் இடம் தரேன்னு சொல்றாங்க. உங்க கையில 5 லட்சம் ரூபாய் இருந்தா வீடே கட்டி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இங்க இருந்து வண்டர்லா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள இங்க நம்ம ரீச் பண்ணிட முடியும். ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா சோஹோ இருக்குங்க ஐடிக்கு. அது மட்டும் இல்லாம அசென்ஜர், ஸ்ரீராம் கேட்வே, சதர்லாண்ட் இந்த மாதிரி முக்கியமான ஐடி கம்பெனிஸ்லாம் நமக்கு நியர்பைல தான் இருக்கு. நமக்கு ஜிஎஸ்டில இருந்து லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா போனா மஹேந்திரா வேர்ல்டு செட் இருக்கு. இன்னும் இங்க 8வது ஃபேஸ் வந்து லான்ச்சே பண்ணல. அதுக்கு முன்னாடி இங்க வந்து இவ்வளவு வீடு கட்டிட்டு இருக்காங்க. அந்த கட்டிட்டு இருக்க வீடியோஸும் உங்களுக்கு நான் காட்டுற நல்ல ஃபுட்டேஜா. வெல்கம் டு ரோமியோ விலாக்ஸ். இனி நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்க. நம்ம கூடுவாஞ்சேரில இருந்து ஜிஎஸ்டில இருந்து ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் டிராவல் பண்ணி வந்தா இப்போ நம்ம ரீச் ஆயிருக்க இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடுல அப்படியே பாத்தீங்கன்னா இது வந்து நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப்ல இருந்து இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ல பாத்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்கு. இந்த சிவன் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் நம்ம பார்க்க வந்திருக்க சைட் வந்திருக்கேன். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்க கையில 3 லட்சம் ரூபாய் இடம் தரேன்னு சொல்றாங்க. உங்க கையில 5 லட்சம் ரூபாய் இருந்தா வீடே கட்டி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஒரு 1 BHK வீடு பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் இருந்தாலே நான் கட்டி கொடுக்குறேன்றாங்க. 90% இருக்க லோன் இருக்கு. இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா இந்த இடம் நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப். இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே பாத்தீங்கன்னா டேசி கேஃபே இருக்கு. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ல பாத்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இருக்கு. உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப்ல இருந்து அங்க டீ ஷாப்பா இருக்கட்டும், கோவில் பஸ் ஸ்டாப் காமிச்ச பாருங்க. அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். உண்மையாவே இங்க இருந்து ஒரு 300 மீட்டர் 350 மீட்டருக்குள்ள தான் வருது. அதுக்கு அதிகமாலாம் கிடையாது. பாருங்க மேல ஆர்ச் கொடுத்திருக்காங்க. VSBN விஜயா கிரீன் சிட்டிங்க இந்த இடத்தோட பேரு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு தெளிவா காட்டுறேன். இந்த ப்ராஜெக்ட்ல பாருங்க சுத்தி உங்களுக்கு வீடா தான் இருக்கும். இந்த இடத்துல மொத்தம் ஒரு 7 ஃபேஸ் போட்டு கொடுத்திருக்காங்க. இந்த 7 ஃபேஸ்ல ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ பார்க்க போறது 8வது ஃபேஸ்ங்க. இந்த இடத்துல நான் வந்து இங்க இருந்து பார்க்கும்போது எது எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடா இருக்கோ அதோ அங்க ஒரு பிடிச்ச வீடு இருக்கு. நம்ம சைட்டுக்குள்ள போயிட்டு அந்த வீட்டு வாசல்ல நின்று என்னென்னலாம் ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், கனெக்டிவிட்டி, அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அங்க போயிட்டு நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். உங்ககிட்ட சொன்ன மாதிரி இப்போ ஆர்ச்ல இருந்து நம்ம உள்ள வந்துட்டோங்க. சோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த வீட்டு வாசல்ல நின்று வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். இப்போ நம்ம இந்த சைட்டுக்கு பக்கத்துல ஸ்கூல்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்க. நம்ம சைட்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல இருக்கிறது வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, SRM ஸ்கூல் இருக்கு, சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம கூடுவாஞ்சேரி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. இப்போ காலேஜ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல SRM யூனிவர்சிட்டி இருக்கு, வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து ரொம்ப நேர்வையில பாத்தீங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. இதுல எனக்கு இன்னும் வந்துட்டு காலேஜஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா இங்க இருந்து ரொம்ப பக்கத்துல தள்ளி போறீங்க அப்படின்னா VIT காலேஜ் இருக்கு, கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்கு. சோ ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இது மட்டும் இல்லாம நமக்கு ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது இங்க பிரபலமான இருக்குது பாத்தீங்கன்னா சத்யசாய் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன கிளினிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சோ ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இது மட்டும் இல்லாம நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள புதுசா கட்டப்பட்ட ஏசியாலேயே மிகப்பெரிய தீம் பார்க் பாத்தீங்கன்னா இங்க இருந்து வண்டர்லா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள இங்க நம்ம ரீச் பண்ணிட முடியும். நீங்க ஒரு ஒர்க்கிங் பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா இந்த சைட்ல இருந்து பக்கத்துல நியர்பை என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி GST ரோட்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா சோஹோ இருக்குங்க ஐடிக்கு. அது மட்டும் இல்லாம அசென்ஜர், ஸ்ரீராம் கேட்வே, சதர்லாண்ட் இந்த மாதிரி முக்கியமான ஐடி கம்பெனிஸ்லாம் நமக்கு நியர்பைல தான் இருக்கு. நமக்கு ஜிஎஸ்டில இருந்து லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா போனா மஹேந்திரா வேர்ல்டு செட் இருக்கு. ஓகேங்க, உங்ககிட்ட கனெக்டிவிட்டி பத்தியுமே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இது எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இப்போ கடைசியா நம்ம வந்து சைட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு வருவோம். கம்பெனி பாத்தீங்கன்னா VSBN குரூப் கொடுக்குறாங்க. ப்ராஜெக்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயா கிரீன் சிட்டி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 7 ஃபேஸ் போட்டிருக்காங்க. இந்த 7 ஃபேஸ்ல மொத்தம் 300 வீடு கட்டியிருக்காங்க. இந்த 7 ஃபேஸ் இல்லாம நம்ம பார்க்க போறது 8வது ஃபேஸ். இந்த ஃபேஸ் இப்போதைக்கு ப்ரீ லான்ச் ஆஃபர்ல தான் போயிட்டு இருக்கு. இன்னும் சைட் வந்து லான்ச் பண்ணல. ஃபுல்லா நமக்கு அப்கமிங் வீக்ல பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 300 வீடு இருக்குன்னு போது இங்க வந்துட்டு எல்லாருமே வீடு குடியேறி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டலுக்கு விடுறாங்க. ஏன் ரெண்டல்ன்ற முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, சோஹோ, அசென்ஜர், ஸ்ரீராம் கேட்வே, அதுக்கப்புறம் சதர்லாண்ட் இந்த மாதிரி முக்கியமான ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க. சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரொம்ப நியர்பை இருக்கு. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஒர்க்கிங் பீப்புளா இருக்கட்டும், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து இங்க வந்து வீடு ரெண்டல் எடுத்து இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க இங்க ஒரு வீடு கட்டி ரெண்டல் கொடுத்தாலுமே அதுல இருந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க சம்பாதிக்க முடியும். இல்ல நீங்க வீடு கட்டி இங்க குடியேறணும், ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல இடத்துல நான் வந்து வீடு தேடிட்டு இருக்கேன், வீடு கட்டி பார்க்கணும், நான் வந்து குடியேறணும் அந்த மாதிரி தேடிட்டு இருக்கனாலும் உங்களுக்கு நல்ல சீட்டு தான். ஏன் சொல்றேன்னா இந்த சுத்து வட்டாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 6000 இந்த மாதிரி தான். நீங்க இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி போய் பாருங்க, இல்ல சுத்தி நீங்க விசாரிச்சுட்டு கூட வாங்க. இந்த மாதிரி சுத்தி டவுன்ஷிப் இவ்வளவு வீடுங்களுக்கு மத்தியில இந்த ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு ரேட்டுக்கு யாருமே கொடுக்கறது கிடையாது. இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 800ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு ஆஃபர் ஒன்று நல்ல ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 26 லட்சம் ரூபாய்க்கு 1 BHK வீடு பாத்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க. அந்த 1 BHK வீடு பாத்தீங்கன்னா முழுக்க நீங்க சொல்ற மாதிரியே வீடு கட்டி கொடுக்குறாங்க. நீங்க சொல்ற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு வாஸ்து பார்த்து இருக்கணும், சரி பெட்ரூம் இங்க இருக்கணும், எனக்கு கிச்சன் இந்த மாதிரி இருக்கணும், பெயிண்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், இன்டீரியர் ஒர்க்கா இருக்கட்டும், நீங்க என்ன மாதிரி சொல்றீங்களோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமைஸா பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு
நான் தெளிவா எந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறேன். இன்னும் இங்க 8வது ஃபேஸ் வந்து லான்ச்சே பண்ணல. அதுக்கு முன்னாடி இங்க வந்து இவ்வளவு வீடு கட்டிட்டு இருக்காங்க. அந்த கட்டிட்டு இருக்க வீடியோஸும் உங்களுக்கு நான் காட்டுற நல்ல ஃபுட்டேஜா. இந்த இவ்வளவு கூடி வந்திருக்க வீட்டுக்கு பக்கத்துல நம்மளுக்கு சைட்டுக்குள்ளேயே இந்த டவுன்ஷிப்புக்குள்ளேயே ஆல்ரெடி 2 மளிகை கடை பாத்தீங்கன்னா ரெடியாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம சில மளிகை கடை கட்டிட்டு இருக்காங்க. அப்கமிங் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா இங்க மெடிக்கல் ஷாப்பா இருக்கட்டும், சின்ன சின்ன கிளினிக்ஸும் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. நம்ம சைட்டுக்குள்ளேயே ஆக்சுவலா ஸ்கூல் வேன் காலேஜ் வேன் வந்துட்டு வரும்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு முக்கியமான இடத்துல 5000 6000 போயிட்டு இருக்கீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட். நீங்க ஒரு தடவை இங்க பக்கத்துல இருக்க சைட்டை கூட சுத்தி போய் கேட்டு கூட வாங்க. இந்த இடத்துல அதுல பாதிக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 2600 சொல்றாங்க. இந்த 2600ன்றது கரெக்டான ஒரு ஃபைனல் பிரைஸும் கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு 2 மாசத்துக்கு அப்புறமா கூட இந்த வீடியோ பார்க்கலாம். அந்த டைமுக்கு ஏரியா ரேட்லாம் நீங்க எதுவாக இருந்தாலுமே ஒரு தடவை கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொடுத்துட்டு போய் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இது வந்து ஒரு அப்ரூவல் லேண்ட் டிடிசிபி அப்ரூவல் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு முக்கியமான ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல சேலரி பர்சனா இருக்கீங்க, எனக்கு வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட் ஒரு டவுன் பேமெண்ட் கட்ட மட்டும் தான் என்கிட்ட காசு இருக்கு, ஆனா நான் வந்து ஒரு இடம் வாங்கணும் இல்ல வீடு கட்டணும் ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லேண்ட் பாத்தீங்கன்னா உங்க கையில வெறும் ஒரு 3 லட்ச ரூபாய் இருந்தாலே நாங்க வந்து இடம் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. பேலன்ஸ் வந்து லோன் நாங்களே பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எல்லா பேங்க்ல டைப் வச்சிருக்கோம். இதுல வந்து நாங்க லோன் பண்ணி கொடுக்குறாங்கன்றாங்க. 3 லட்ச ரூபாய் இருந்தா இடம் தந்துடுறாங்க. 5 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா வீடே கட்டி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஃப்ரீயா கேப் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆஃபரை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.